கண்டிப்பாக கேட்க வேண்டும். சாப்பிட்டு இளப்பாரி காளி படை படிக்கிறது இல்லையா அந்த பாட்டெல்லாம்? சரிப்பா. ஆக்கரைத்து தாடி தூக்கி எழுந்தேன் போகள் அந்த முள்ள பையமாலை சந்தையாடுத்தேன். ஆக்கரைத்து தாடி தூக்கி நாடாந்தேன் போகள் அந்த முள்ள பையமாலை சந்தையாடாந்தான். நானோ ஆக்கரைத்து தாடி தூக்கி எழுந்தேன் போகள் அந்த முள்ள பையமாலை சந்தையாடுத்தேன். நோக்கி வந்து படைகள் எல்லாம் தாக்கி நோருக்கி போகள் ரசமுடன் தீர்மாகி விசமோருக்க. நானோ நோக்கி வந்த படைகள் எல்லாம் தாக்கி நோருக்கி போகள் ரோசமுள்ள பையமாலை விசமோருக்கி. சந்த தண்ணில் வந்த மண்டல் எந்த போரெண்டு போகள் தாழ்வடைந்து தன்னை செய்து வீரவாகனோ. எத்தனை பெரிய ஆள் நானு? யார் எடுத்து வந்திருக்காரு? நம்ம எடுத்து வந்திருக்கோம். யாராவது இல்ல, நம்ம எடுத்து யாரு? சுபாஷ். சுபாஷ் நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நான் தான் காளி மன்னன். நீ யாருங்க? நீ நிலப்பட்டி இங்க வா. ஐயா ஐயாவான நான் கிழவனா? ஐயா இங்க சொல்லிட்டு வாழ சொல்லிட்டுனா நீ டேய் வாடா போடா. ஏய் இங்க என்ன நடக்குது? நீங்க டீகே எடுத்துட்டு போடா போய் சண்டை நடந்துட்டு இருக்கடா. ஏய் ஐயா யார் என்று சொல்லுகிறேன் நன்றாக கேட்கப்பட்ட சாமி. ஓ சொல்லு. ஆனரையா கோனாடையா நான் தான் லகுமணி வளநடையா வளநடையா. ஆனாடு கோனடையா கோனடையா இங்கே அழகுமணி வளநடையா வளநடையா. நெல்லி வள நாட்டினிலே நாட்டினிலே மகள் நேர்மையுடைய காவல் செய்வார் வீராவகியா. நெல்லிமலை கோட்டையிலே கோட்டையிலே நானோ நேர்மையுடன் காவல் செய்ய வீராவகியா. பொன்னி வள நாட்டினிலே நாட்டினிலே மகள் பொறுமையுடைய காவல் செய்வார் வீராவகியா. பொன்னிவளல் கோட்டையிலே கோட்டையிலே நானோ பொறுமையுடன் காவல் செய்ய வீராவகியா. காரம் பறச்சு வெட்ட சிங்கம் கண்மணிய வீரவாகி சமூகனோ. காரம் பறச்சு பெற்று நானோ கல்கொடி வீராவகி வீராவகியா. காரம் பறச்சு வெட்ட நதா கண்மணிய வீரவாகி சமூகனோ. சாமி ஆனாடி கோனாடு அழகு பண்ணி வளநாடி நெல்லி வளநாடு நீர் சேர்ந்த கோனாடு பொன்னர் சங்கர் அருக்கானே நல்லதாங்களுக்கு காவல் செய்யக்கூடிய வீரவாக சாம்புவன் ஐயா. என்னடா வாயை பார்த்தா கோணவன் என் கொட்டா கூட்ட அப்படி இருக்குது. உன்னை தானே தேடிட்டு இருக்கிறேன். நடுங்கடா எடுங்கடா பயப்படுறா. நீ நடி காட்டுறா. நீ நடி காட்ட மாட்டியா? என்ன ஆடுது கீழே பிறந்திருந்து ஆடுதுடா. மீச துடிக்கிறா. தாங்கள் யாரு? முன்கோபம் ஆகுதுடா. எதுக்கு? நான் யாரு தெரியுமா? நான் தான்டா காளிமண்ணே. எதுக்கு வந்தீங்க? ஏய் உங்கள் இனத்தையே அழிக்க வேண்டும் வந்து கொண்டிருக்கிறீங்களா? யாரு இனத்தை? உங்க இனத்தையும் உங்களுக்கு தலைவர் 2 பேர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களை வெட்டி தங்கால சிறைமீட்டு செல்ல வேண்டுமடா. உன்னை மாதிரி இன்னும் 7 பேர் வந்தாலும் அழிக்க முடியாது ஐயா. எப்படி? இங்கிட்டு 2 நாளைக்கு அங்கிட்டு 2 நாளைக்கா? ஏய் கை காட்டிக்கு போவாரா சொன்ன கேட்டியாடா? வா. ஏய் முன்னைய போல அடிக்கிறோம்டா. சண்டையா நீ ஓட ஓட கம்பால் ஏறி முதுவில் அடித்தையடா நீ அடித்தையலடா நீ. அந்த கிட்டடியில இவர்தான் அடிச்சவன். கிட்டியா? கிட்டி அடியில இல்ல, 10 ரூபா நோட்ல அடி இதெல்லாம். இங்க வா ஐயா. சரி சரி. ஏன் நீ பார்த்த முகமலம் வாட்டமாக இருக்குது, உடம்பெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறது ஐயா.
என்னுடைய சின்னாண்டவர் குதிரைக்கு கொள்ளு வைக்கவில்லை என்று வெள்ளி வெள்ளி செவ- குதிரை தாண்டி விட்டதா? அட, கொள்ளு வைக்கவில்லை என்று அடியோ அடி என்று அடிச்சுவிட்டார். எப்படி அடித்தார் என்று தெரியுமா? அது வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். பரவாயில்லை. நீ கூட எங்க கூட சேர்ந்துக்கிறியா? உங்க கூடத்திலயா கொண்டு போய் தள்ளிட்டீங்கன்னா என்னையுமா? ஆமா. ஐயா ஆகட்டும் ஐயா, எதற்காக இந்த இடத்துல அமர்ந்திருக்கு? சாப்பாடுக்கு சாப்பிடுறீங்களா? உடம்புல குறைஞ்சு விட்டது. உன்னை அதிகமாக வேலை வைக்கிறாங்களா? உண்மைதான். தாண்டுற வேலை தாண்டுற வேலை குறைத்து கொள்ளுங்கள். பாக்கியராஜ் ரொம்ப வீக்காகி விட்டார். நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஐயா ஆகட்டும் ஐயா, எதற்காக இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்? நாங்கள் நெல்லிமலை நாட்டு கோட்டை மீது போர் எடுத்து வந்திருக்கிறோம். சரி. ஆனா வையமலை சந்தையிலிருந்து நெல்லிமலை நாட்டு கோட்டைக்கு செல்வதற்கு வழி தெரியவில்லை. வழி தெரியவில்லை ஐயா. அப்படி என்றால் நான் அழைத்து செல்கின்றேன் உங்களை. உன்னை நம்பி வரலாமா? உன்னை நம்பி வரலாமா? நம்பியெல்லாம் ஆக்க முடியாது. நம்பி வாருங்கள் ஐயா. நம்பி ஆக்க முடியாதா? ஐயா உங்களுடைய நாட்டிலிருந்து வருகின்ற நேரத்தில் உங்களுடைய குங்குமக்காலையை வணங்கிவிட்டு வந்தீர்களா அல்லவா? சண்டைக்கு வரும் அவசரத்தில் மறந்து விட்டோம். மறந்து விட்டீர்களா? ஆமா. அப்படி என்றால் உங்களுடைய தெய்வமான அந்த குல தெய்வத்தை வணங்குங்கள். அதன் பிறகு அழைத்து செல்கின்ற நெல்லிமலை நாட்டு கோட்டைக்கு. உங்களுக்கு எங்களுக்கும் முன்னும் பகை பின்னும் பகை, ஏகப்பட்ட பகை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லாம் எங்களுடைய கூட்டத்துக்கு வந்து சேர்ந்து விட்டாய் அல்லவா? எங்களது கூட்டத்தில் வந்து சேர்ந்து விட்டாய் அல்லவா? அதனால் என் குலதெய்வமான குங்குமக்காளி அம்மனை எப்படி பார்த்து வணங்க வேண்டும்? மேற்கு வடமுகம் பார்த்து வணங்க வேண்டும். வடக்கு எது இங்கே வந்த அவசரத்தில் தெரியவில்லை. சரி பரவாயில்லை, இதுதான் வடக்கு என்று நினைத்து, சரி அம்மா குங்கும காளியம்மா, நீ என்னைய மட்டும் காப்பியாத்து. டீ இப்ப கொண்டு வந்த குடியா? அம்மா குங்கும காளியம்மா. காது கண்கள் முத்தையெல்லாம் கத்தியான் தீவோகள் கச்ச போற நீத்தினிலே ரொம்பவும் போட்டா அங்கே காது கண்ணு மூக்கை எல்லாம் கத்தியால் மீட்டி போகல் கச்சபூர நீதி நீலை ரொம்பவும் போட்டு கச்ச போற நீத்தினிலே ரொம்பவும் போட்டா காது கண்ணு மூக்கை எல்லாம் கத்தியால் மீட்டி போகல் கச்சபூர நீதி நீலை ரொம்பவும் போட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. அப்படியே ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. என்னது? மூக்கையா, பூக்கையா, பிச்சைமுத்து, முட்டு நாகராஜு. பூகராஜு. ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. அப்படியே ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. வந்தாச்சு எங்கண்ணா, நீ தங்கண்ணா. பூக்கு கண்ணு காது மூக்கு பூரா அறுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றது? ஐயா செங்கத்து மன்னர் குலதெய்வத்தை குங்குமக்காளி வேண்டி செங்கோலத்து மண்ணை எடுத்து கண்ணு காது அப்புறம் தான் உன் முன்னாடி சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா வச்சுக்க மாட்டாங்க. ஆமா ஏய், ஏய் அங்க விட்டு போட்டு இங்க வர்ற. அவனை வரக்கூடாது. சங்கர பொண்ணா கூட பாவம் பார்த்து மனுஷிய காலில் விழுந்த விட்டுருவேன். ஆமா ஆனா அந்த வீர பூகு இருக்கான்ல, வீரபாகு இன்னுமே தாண்டவே முடியாதா எங்கேயும் என்கிட்ட. போர் போர் போர். கொழுமுன்ன சங்கருக்கு கொழு முருக பாகுடன பைய மலை வந்து மிருண்டு பாலுகொண்ட சக்கருக்கு கொல்லு வெறிக்கு அந்த மகுடனை ஓடி வரு வீரவாகனோ சாவி சின்னடவா கொங்கு 21 கோணாடு 32 நாட்டால் பட்டு கோட்டை மீது படையெடுத்து வந்து
அந்த வையமலை சந்தையில் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். காது கண்கள் பொற்கருத்தி கச்சபுரம் இதில் போட்டு வந்து விட்டேன் சாமி. தாங்களுக்கு பகுதி பணையை விட்டு வந்து விட்டேன். அது சீக்கிரமாக வர வேண்டும் ஆண்டவா. கண்கள் செய்வக்கலாடா வீரவாகி எனக்கு கடுக்கோபம் ஆகுதாடா வீரவாகி அடா கண்கள் செய்வக்குதேடா வீரவாகி அந்த கடுக்கோபோ ஆகுதேடா வீரவாகி ஆடா கண்கள் செய்வக்கலாடா வீரவாகி எனக்கு கடுக்கோபம் ஆகுதாடா வீரவாகி மீசை தோணிக்குதேடா வீரவாகி எனக்கு மென்கோபோ ஆகுதேடா வீரவாகி ஆடா வீசை தூடிக்குதாடா வீரவாகி எனக்கு மென்கோபம் ஆகுதாடா வீரவாகி ஆட்டரித்து பத்தாடித்தால் வீரவாகி அந்த ஆடை வருவது கூடடா வீரவாகி ஆகரித்து உகரித்த வீரவாகி வீரவாகி என்ன மேலாட்டு காலிபர்கள் மலைநாட்டு கோட்டை நாடை மடையெடுத்து வந்து விட்டார்களா? உண்மைதான் சாமி. படைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். சண்டாளம் வெட்டுவனை வெட்டி வைத்து வேண்டும். என்னுடைய அசோதற்கு கேணி வைத்து விட்டு வேண்டும். ஆகட்டும் சாமி. புறப்படுகள் ஆடவர் செல்வோம். ஆறுகள் போய் வருவோம். மைத்துனா கண்கள் சிவந்து கடும் கோபத்தோடு அதிக தூரமாக செல்லும்படி தெரிகின்றது. எங்கே மைத்துனா செல்கிறாய்? எங்கே செல்கிறாய்? தான் மேலாட்டு காலிபடை கொண்டு 22 கோளாறு 32 நாட்டார்கள் மலைநாட்டு கோட்டை மீது படையெடுத்து வந்து விட்டார்கள். மைத்ரா படையெடுத்து வந்து விட்டார்கள். அதாவது மேல்நாட்டு வேடுவர்கள் கொங்கு 24 கோனாடு 32 56 நாட்டார்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள். நான் படைமுகம் போக வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயா? கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அத்தா படையும் படையும் என்றால் அத்தா படையும் படையும் தாளத்தா படையும் படையும் என்றால் அத்தா படையும் படையும் தாளத்தா பதறுதலை ஜமலாயிப்போ பலர்தல நிகமலாயிப்போ பதறுதலை ஜமலாயிப்போ பலர்தல நிகமலாயிப்போ இதற்காக இருக்கின்றார். வை, அந்த வேடு வேட சேனை என்றால் அத்தா படை சனை காலத்தா சேனை என்றால் அத்தா படை சனை காலத்தா அந்த வீடு விட்டு செல்லலாம் ஐயப்ப. நம்ம வீடு விட்டு போகலாமோ இப்போ அந்த வீடு விட்டு செல்லலாம் ஐயப்ப. மைத்துனா வேடு வேடை சேனை என்றால் தாங்கள் வீடு விட்டு செல்ல வேண்டாம் மைத்துனா. அந்த காலிபடை என்று சொன்னால் அத்தா காளிபடை என்று சொன்னாலத்தா காலிபடை என்று சொன்னால் அத்தா காளிபடை என்று சொன்னாலத்தா கடுக்கோபம் ஆகுதடா இப்போ கண்கள் சிவக்குதடா இப்போ கடுக்கோபம் ஆகுதடா இப்போ சிவக்குதடா இப்போ மைத்துனா இதற்காக மீண்டும் எடுத்து தந்து கொண்டிருக்கிறார். காளிபடை சேனை என்றால் கண்கள் எல்லாம் சிவந்த வண்ணமாக இருக்கின்றது. என்னை விட்டுவிடு என்று தெரிவிக்கின்றாயே. உண்மையாக அந்த பத்தினிய தங்கையரை விட்டு பத்திரிய தங்கரை விட்டு பத்தினிய தங்கையரை விட்டு பத்திரிய தங்கரை விட்டு படைமுகம் போக முடியாது. முடியாது படைமுகம் போக முடியாது. அத்தா நமது பத்தினி தங்கையை விட்டு படைமுகம் செல்ல முடியாது மைத்துனா. எத்தனை தான் சொன்னாலும் சண்டால வேட்டூர் கொடுத்த வெட்டிக்கர் வருத்தவர்கள் அத்தான் எத்தனை சொன்னாலும் அத்தான் இந்நடைக்க போறதில்லை. எத்தனை சொன்னாலும் பத்தி இது நடக்க போறதில்லை வெட்டிக்கர் வருத்து விடுமிக்க வரணுதான். வட்டிக்கார வருது மண்டிங்க வரணுதா வெட்டிக்கர் வருத்து விடுமிக்க வரணுதான். மண்டிங்க வரணுது சண்டால வேட்டுவரை கண்ட துட்டுமாக வெட்டிக்கர் வருத்தவர்கள் படை கொடுத்து அனுப்ப வேண்டும் வைத்துலாம். நமது உத்தமிய தங்கையரை விட்டு உத்தமைய நகரை விட்டு உத்தமிய தங்கையரை விட்டு உத்தமைய நகரை விட்டு ஒரு பொழுது போக முடியாது. ஒரு போல போக முடியாது ஒரு பொழுது போக முடியாது. அத்தா மைத்துனா நமது உத்தமி தங்கையை விட்டு
தாங்கள் ஒருபொழுதும் செல்ல முடியாது மைத்துனா, செல்ல முடியாது. பத்தினி தங்கை பார்த்து கொண்டிருந்தால் பழிவந்து நடத்தப்பட வளநாட்டு கோட்டைக்கு விட்டு விடுவாய். வேட்டுவர் கூட்டத்தை கட்டு துட்டுமாக வெட்டிக்கார் வரத்து வருவே. அத்தா, அப்படி மேநாட்டு வேடுவர்களுடைய யுத்தத்துக்கு செல்லும்படியாக இருந்தால் இருவரும் பகடையாடமேட செல்ல வேண்டும். பகடையில் வெற்றி பெற்றவர்கள் மேநாட்டு வேடுவர்களுடைய யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் ஆனகட்டும் 60 பாக சங்கிலில் 20 நாள் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். அத்தா, நாம் இருவரும் பகல் விளையாடி கொண்டிருந்தால் இருவருக்கு படையமாக சாட்சியாக தெரிவிப்பது யார்? நமது உத்தமி பத்தினி ஒரு சொல் வாசல் நாடான பத்தினி நாட்டுக்கற்கனி நல்லதாக வரவழைத்து சாட்சியாக வைத்து இருவரும் பகடையாட வேண்டும். ஓஹோ, என்னுடைய தங்கை உத்தமாவத்தினை ஒரு சொல்ல வாசகம் நாடாரம்பத்தினை நாட்டுக்கலையும் அருக்காடி தங்க திருமணியை படையமாக வைத்து விளையாட வேண்டுமா? உண்மைதான். இப்படியாக இருந்தால் அழைத்து வருகிறேன். அரே காவலா மகாராஜா, என்னுடைய தங்கை அந்த புறமாக சகிர்மாட பூப்பந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. சரி, சின்னர் அழைத்தரது சீக்கிரமாக அழைத்து பாருங்கள். அப்படி ஆகட்டும், அழைத்து பாருங்கள். அழைத்து வருகின்றோம்.
திக்கட்டும் திருமணமிருக்கும் தென்னகமாம் சேர சொல்ல நாட்டில் கல் தோன்றிய முள் தோன்றிய மொத்தமிழான வீரத்தாய் நாடாகும். இப்படி வீரமதி நாட்டில் பிறந்த வளர்ந்த சார்ந்தவர்களை தாய்மார்களே சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்திருப்பது மிக மிக நன்று. இங்கனை மமது விடுத்தால் காலை கதிநதிக்கு வரை கல்லை விருந்தளிக்கும் நின்றுள்ளோம். நாங்கள் நடத்தும் இந்த பொன்னர் சங்கட பொன்காவியத்தில் சொல்குற்றம் தாளக்குற்றம் ஏழுகுற்றம் குத்தாதிகள் இருந்த போதிலும் நாங்கள் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்த பிள்ளைகள் பாவித்து எங்களை விரசன ஜாதகளை கண்டுகளித்து நல்லாறு மறை கேட்டுக் கொள்கிறேன். அந்த நெல்லி மாட்டை ஆளக்கூடிய தாயார் தாமிரவனாட்சிக்கு தகப்பனார் குன்னோனியானுக்கு மகளாக பிறந்த தங்கை முடி சாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமிய பார்த்து நீங்க உள்பாதம் சரணமம்மா என் தாயே பெரிய காட்டு உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமிய பார்த்து நீங்க உள்பாதம் சரணமம்மா என் தாயே பெரிய கண்ணே உள்பாதம் சரணமம்மா என் தாயே பெரிய கண்ணே தாயே பெரிய கண்ணே தொழிலே கண்பாரமான அம்மா தாயே பெரிய கண்ணே தொழிலே கண்பாரமான உலகமெல்லாம் வாழ்பவளே உத்தமிய பத்தினியே பொன்பாத கரகமமா என் தாயே மாரியம்மா தாயே மாரியம்மா அம்மனியே கண்பாரமா தாயே காளியம்மா அம்மனியே கண்பாரமா காதோள கருகமணி கழுத்திலே முத்துமணி தாயம்மா காதோள கருகமணி கழுத்திலே முத்துமணி முத்துமணி முக்குட்டியாக முகமெல்லாம் நொழுக்கிடம்மா முத்துமணி முக்குட்டியா முகமெல்லாம் நொழுக்கிடம்மா தாயே மகமாயே தொழிலே கண்பாரமாக அம்மா தாயே மகமாயே தொழிலே கண்பாரமாக காதோல கருகமணி முகமெல்லாம் முத்து நிறம் முத்துமணி மூக்குத்தியா முகமெல்லாம் ஜொலிக்குதம்மா தாயே தாயே மாரியம்மா அம்மனியே கண்பாரமா தாயே மாரியம்மா அம்மனியே கண்பாரமா அங்கமெல்லாம் தங்கனிடம் ஆடி வரும் போர்க்காலம் அங்கமெல்லாம் தங்கனிடம் ஆடி வரும் போர்க்காலம் அறிவுரையே வேண்டும் அம்மா எங்கள் குறை தீர்த்திடவே அறிவுரையே வேண்டும் அம்மா எங்கள் குறை தீர்த்திடவே தாயே கண்ணே மறே தொழிலே கண்பாரமாக அம்மா தாயே கண்ணே மறே தொழிலே கண்பாரமாக காதோல கருகமணி மேனியெல்லாம் தங்க நிறம் முத்துமணி மூக்குத்தியா முகமெல்லாம் ஜொலிக்குதம்மா தாயே மாரியம்மா அம்மனியே கண்பாரமா தாயே மாரியம்மா அம்மனியே கண்பாரமா காளியம்மா நீலியம்மாக கண்ணபுரே மாரியம்மா நீ காளியம்மா நீலியம்மாக கண்ணபுரே மாரியம்மாக கண் பார்க்க வேண்டும் அம்மா எங்கள் குறை தீர்த்திடவே கண்
நெல்லிவாட்டுக்கோட்டையில் தாயார் தாமரவனாட்சிக்கும் தகப்பனார் குன்னோடியானுக்கு நாங்கள் மூவர்கள் பிறந்து எங்களுக்கு துணையாக அத்தபிள்ளையத்தான் வெற்றி வருவட்டு வீரபாகு சாய்ந்தளிதன் நெல்லிவாட்டுக்கோட்டில் சீரும் சிறப்போடி வாழ்ந்து வரும் சமயத்தில் யாது காரணமோ தெரியவில்லை. சின்ன நோய் காவல் இனமட்டு அழைத்திருக்கின்றார்கள். என்ன விவரமோ தெரியவில்லை. நேரில் சென்று அண்ணனுடைய பாதார வெந்தத்தை பணிந்துவிட்டு என் அழைத்த விவரம் யாது காரணம் அறிந்து வர வேண்டும். சென்று பார்த்தவர்கள் அண்ணனை பார்த்தவர்களே அண்ணா சின்ன அண்ணா